பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கர திரைப்படம் வெளிவந்திருக்குது. தனுஷ் அவர்களின் முதலாம் நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பொதுவாக கரை திரைப்படத்தை விக்னேஷ் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் தனுஷ், மம்தா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. KS ரவிக்குமார் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. கருணாசு ஒரு சூப்பரான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம் தான். பொதுவாக விவசாயங்களை வச்சு மையமாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் தான். அந்த விவசாயத்துக்கு தன்னோட பத்திரத்தை அடகு வச்சுருந்தாங்க. அதில் வர சில சம்பவங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னே சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேரளாவில் கர திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே முதல் நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே 35 லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தெலுங்கானாவில் இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே 40 லட்சம் வசூல் கொடுத்துருக்கு. அதனைத் தொடர்ந்து மற்ற ஊர்களில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் வசூல் கொடுத்துருக்குது. அதனைத் தொடர்ந்து மற்றும் பல ஊர்களில் இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே தெலுங்குலையும் இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே ஒரு 40 லட்சம் கிட்ட கொடுத்துருக்கு. வேர்ல்டு லெவலில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த கர திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சில சம்பவங்கள் நடைபெற்றிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நிறைய திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டாலும் இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே ஒரு நல்ல கலெக்ஷன். வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே 8 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு தான் நம்மளோட கருத்துக்கள் இருக்குது. படத்தில் சில சம்பவங்கள் இருந்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு மேலே தான் கலெக்ஷன் கொடுத்துருக்கும். படத்தை தேட்டரில் ஒரு முறைக்கு இல்லை பல முறை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படம். தனுஷோட ரசிகர்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதாபாத்திரமாக இந்த திரைப்படத்தில் எடுத்துருக்கிறாங்க. படத்தில் சிறு சம்பவங்கள் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும், கொஞ்சம் ஆக்ஷனும் இருக்கும், கொஞ்சம் அடுத்து என்ன நடக்கும்ங்கிற ஒரு ட்விஸ்ட்டு தான் சம்பவங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் இல்லாட்டாலும் தத்துருவமான சில விஷயங்களை நல்ல ஒரு மெசேஜ் ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டரில் போய் பார்க்கலாம். கன்ஃபார்மாக படத்தை பொறுத்த வரைக்குமே திரையில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திரைப்படம் தான் நான் சொல்ல முடியும். பொதுவாக படத்தில் மியூசிக் அந்த கண்ணம்மா என்ற பாடலும் அந்த கரசாமி என்ற பாடலும் 2 பாடலுமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக படத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் தேட்டரில் போய் நம்ம ரசிக்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். படம் வசூல்லையும் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, பெங்களூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது. வெளியிட்டிருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மவுசாக அமைந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. முதல் நாள் வசூலே பார்த்திங்கன்னா 10 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருந்தாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையில் எப்படி சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் கொடுக்கும். ஏன்னா கர திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே தனுஷோட நடிப்பு அவங்களோட ரசிகர்கள் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது. தமிழ்நாடு மட்டுமல்ல, மற்ற எல்லாரும் வேர்ல்டு லெவலில் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை அப்ராக்சிமேட்டாக கர திரைப்படம் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.